ஹாய் ஹாய்மேஸ், வெல்கம் டு லோனா பிடிஎஸ் எஃப்எஃப் தமிழ். நம்ம இன்னைக்கு ஜங்குக்கோடைய 3 ஷார்ட் பார்க்க போகிறோம். இன்னைக்கு 2 days ஒன்ஸ் அந்த மாதிரி வரும் ஷார்ட்ஸ், ஓகேவா? இன்னைக்கு லவ் மேரேஜ் வித் மாமா அந்த எஃப்எஃப் தான் பார்க்க போகிறோம். ஓகே, ஒன்லைன் என்னென்னா, நீங்கள் வயன், அவங்களுக்கு அம்மா அப்பா சிப்ளிங்ஸ் யாருமே இல்லை. ஜங்குக்கு வந்து உங்கள் அத்தை பையன், த மீன்ஸ் உங்கள் அம்மாவுடைய தங்கச்சி பையன். உனக்கு டைரக்டாக மாமா அவர். உங்களுக்கு ஜங்குக்கும் வயசு வந்து நியர்லி ஒரு 6 years டிஃப்ரெண்ட் இருக்கும். ஓகேவா? போதுமா? போகலாமா? ஸ்டார்டிங் சீனில் தான் காட்டுறாங்க நீங்கள் வந்து ஃபோனில். இப்போ நான் என்ன சொன்னோம்? வயன் நான் ப்ரப்போஸ் பண்ணி 1 week ஆகுது வயன். என்னோடய ஆன்சர் சொன்னல வயன். ஜங்குக் மாமா சொல்லு. எனக்கு என்ன சொல்லணும்னு தெரில மாமா. உனக்கு எனக்கு 6 வயசு டிஃப்ரென்ஸ் மாமா. இப்போ என்ன சொல்கிற? வயசுக்கு இதுக்கு எதுக்கு சம்மந்தம்? நான் உன்னை லவ் பண்ண தான் சொல்கிறேன் மாமா. அது வயன் 1 week ஆயிடுச்சு வயன். அண்ணா, நான் இப்போ தான் 10th படிக்கிறேன். நீ காலேஜ் ஃபைனல் இயர். இப்போ எது காலேஜெலாம் இழுக்கிற? அது வயன், நான் 10 தான் கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே எஸ்னா எஸ், இல்லை வேணான்னு சொன்னீன்னா இது பண்ணிடு. நான் 10 கவுண்ட் பண்ணுவேன். அதுக்குள்ளே நீ எஸ்னா சொல்லு, ஃபோனை அப்படியே வச்சுக்கோ, கட் பண்ணாத. நோனா கட் பண்ணிடு, ஓகேவா? அது 1 2 3 அவன் கவுண்ட் பண்ணதுக்குள்ள நீங்கள் வந்து எஸ். என்னது? எஸ். ஓகே தானே? ஓகே தான். அப்போ எதுக்கு இது பண்ண? பயமாக இருந்துச்சு மாமா. நானும் பயந்துட்டேன் நீ ஒத்துக்க மாட்டேன்ட்டு. எனக்கு உங்களை பிடிக்கும் அண்ணா, பிடிக்கணும் என்னடின்னு சொல்லி நீங்கள் பேசிகிட்டு இருக்கீங்க. அந்த டைம் வந்து உங்கள் அப்பா கூப்பிட்றாரு உங்களை. நீங்கள் வந்து இரு மாமா அப்பா கூப்பிட்றான்னு சொல்லிட்டு நீங்கள் கீழே போகிறீங்க. பார்த்தா உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் ரெடியாகி நின்றுட்டுருக்காங்க. நீங்கள் வந்து எங்கே போகிறீங்க? அதுவா, உங்கள் அம்மாவோடைய தங்கச்சி இருக்கால, அவங்க பையனுக்கு எதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சா அம்மா, அவரும் அட்மிட் பண்ணியிருக்காங்க. நாங்கள் போய் ஒரு 3 daysல வந்துடுறோம் வயன். நீ பத்திரமா வீட்டில் இரு. உனக்கு ஃபுட் இன்னைக்கு நைட்டுக்கு நாளைக்கு மார்னிங் பண்ணி வச்சுட்டு அம்மா அது சாப்பிடு. உங்களுக்கு என்ன வேணும்னா கால் பண்ணு. காசு வந்து டைம் டேபிள் மேலே வச்சுருக்கோம், ஓகேவா? உனக்கு என்ன வேணும்னா செக்யூரிட்டி கால் பண்ணு. ஓகேப்பா. ஸ்கூலுக்கு டிரைவர் வந்துடுவார் காலையில், ஓகேவா? ஓகேப்பா. சொல்லி நீங்கள் உங்கள் அப்பாக்கிட்ட ஓகே சொல்லிட்டுருக்கீங்க. உங்கள் அப்பா வந்து நான் ஜங்கு வர சொல்லட்டுமா? எதுக்குப்பா? அதுதான் நான் தனியாக இருப்பேன்ல. இல்லை பரவாயில்லப்பா, பரவாயில்ல, அவனை கூப்பிடுறான்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா போடுறேன். நீங்கள் வந்து என்ன கூப்பிடுவாரா? ஐயோ, இப்போ தான் ப்ரப்போஸ் வேறு பண்ணான். அதுக்குள்ளே ஏன்பா நீங்கள் உக்காந்துட்ருக்கீங்க? அப்போ உங்கள் அப்பா வந்து ஜங்குக்கு கால் பண்ணாங்க. ஜங்குக்கு வந்து ஜங்குக் சொல்லுங்கள் மாமா, எங்கடா இருக்க? நான் வீட்டில். கொஞ்சம் வீட்டுக்கிட்ட வரியா? என்ன மாமா ஆச்சு? இல்லைடா, உங்கள் அத்தாவுடைய தங்கச்சி பையனுக்கு ஏதோ ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சாம்மா. நாங்கள் பார்க்க போனோம். ஒரு 3 நாள் இங்கே வயன் கூட இருக்கிறியா வீட்டில்? ஆமாம்மா, வயன் வீட்லையா மாமா? வந்து இருக்கேன் மாமா. சரிடா, வந்து இது இங்கே சாப்பாடு அத்தை ஆர்டர் பண்ணி வச்சுட்டாங்க, அது சாப்பிட்டு இதுங்க, ஓகேவா? ஓகே மாமா சொல்லிட்டு உங்கள் அப்பாவும் ஃபோன் வச்சுருப்பா ஜங்கு மனசுக்குள்ளே மாட்டிக்கிட்டியா வரேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கு வந்து வரான். நீங்கள் வந்து ஆள் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்கீங்க. யாரும் பெல் அடிக்கிறாங்க. நீங்கள் வந்து யாருன்னு சொல்லி அந்த ஹோட்டல் வந்து பார்க்குறீங்க. இப்போ ஜங்குக்கு நீங்கள் வந்து என்ன அப்பா சும்மா சொல்ல நினச்சா உண்மையாக அமுச்சு விட்டார் ஜங்குக்கு.
ஐயோ! சொல்லிட்டு என் மனசுக்குள்ள அடிச்சுக்கிட்டு, ஓகே. நீங்களே ஓப்பன் பண்ணுங்க டோர. ம். சொல்லு மாமா. 3 நாளைக்கு நான் இங்க தான் இருக்க போறேன். அ அப்பா சொன்னாரு. ம். மாமா சொன்னாரா? ம். ஆமா. உள்ள வரலாமா? வா மாமான்னு சொல்லி நீங்க ஓப்பன் பண்ணுறீங்க. ஜங்குக்கும் உள்ளே வந்துட்டு சோபா மேல உட்காந்துட்டு நீங்கள் வந்து ஜூஸ் எதுவும் தரீங்க. என்னது ஜூஸ்? என்ன ஜூஸ்? பனானா மில்க் ஷேக். நீ எப்படி போட்ட? ஆல்ரெடி அப்பா சொன்ன நீ வருவேன்ட்டு, அதனால பனானா மில்க் ஷேக் போட்டு வச்சு எனக்கு பிடிக்கும்ன்ட்டு. தேங்க்யூ பொண்டாட்டின்னு சொல்லி குடிக்கிறீங்க. அந்த என்ன பொண்டாட்டியா? என் கேர்ள் ஃப்ரெண்ட். யாருனாலையும் காப்பாற்ற முடியாது என்னை பொண்ணுலேருந்து ஓடுறதுக்கு. ஆமாம், கரெக்டு தான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை மாமா, குடிங்க. நான் போய் படிக்கட்டுமா? சரி ஓகேன்னு சொல்லிட்டு ஜங்குக்கும் மேலே அமிச்சிட்டான். நீங்கள் போய் படிக்கிறீங்க. நீங்கள் 10th நாளில் உட்காந்து விழுந்து படிக்கிறீங்க. ஆஃப்டர் சம் டைம் ஜங்குக்கு கூப்பிடுறான், சாப்பிட்டு வா, சாப்பிட்றதுக்கு வான்ட்டு. அவன் சாப்பிடலாம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிட்டான். நீங்கள் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிட்டியான்னு கேட்குறீங்க. பண்ணிட்டேன்னு சொல்கிறான். ஓகேன்ட்டு நீங்கள் சாப்பிட்றீங்க. சாப்பிட்டு முடிச்சு நீங்கள் தூங்க போயிட்டீங்க. ஜங்குக்கு வந்து டோர் தட்டுறான். நீங்கள் வந்து சொல்லுமாம்மா, என் கூட படிக்கிறியா அவன்? என்னது? ஏய், நின்று படி கிடையாதுடி. அப்போது கட்டி பிடிச்சிடி. அதெல்லாம் வேணாம் மாமா. இப்போ எதுக்கு இது பண்ணுற? அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறமா தான். நான் கட்டி பிடிச்சி தூங்குறதா? வயன் ஓவரா பண்ணாத. அதெல்லாம் இல்லை, வேணாம் மாமா. நீங்கள் வந்து வேணாம் வேணான்றீங்க. ஜங்குக்கு வந்து வேணும்னா வேணும் சொல்லி சண்டை போட்டுட்ருக்கேன். நீங்கள் வந்து மாமா ப்ளீஸ் மாமா வேணாம் மாமா சொல்லிட்டு நீங்கள் அழுவப்பட்டு போயிட்டீங்க. ஜங்கு வந்து சரி அழுவாதன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் வந்து அப்பா என்ன இந்த பையன் இப்படி பண்ணுறான்? லவ் பண்ண முடியல கொஞ்சம் பரவாயில்ல, அக்செப்ட் பண்ண மாதிரி ரொம்ப கொஞ்சம் எவ்வளோ தான் பண்ணுறான்னு சொல்லிட்டு மனசுக்கு நினச்சிக்கிட்டீங்க. இப்போ தூங்கிட்டீங்க நாள் ஃபஸ்ட்டு. காலைல மார்னிங் வந்து நீங்கள் ஏஞ்சி காஃபியெல்லாம் குடிச்சிட்டு ஜங்குக்கு வந்து ஒரு பனானா மில்க் ஷேக் போட்டு நீங்கள் வந்து ஸ்கூல் கிளம்பிட்டுருக்கீங்க. நீங்கள் பார்க்குறீங்க ஜங்குக்கு இன்னும் ஏஞ்சிக்கவே இல்லை. நீங்கள் வந்து காலேஜ் இல்லையா அவனுக்குன்னு பாரு பார்க்குறீங்க. நீங்கள் ரெடி ஆகிட்டு சாப்பிட்டு இப்போ ஜங்குக்கு சரி ஹெல்ப்லாம் அப்போ என்ன மறந்து போயிடுப்பான்னு சொல்லி நீங்கள் போய் ஜங்குக்கு ஹெல்ப்பாக போடுங்க. ஜங்குக்கு வந்து நல்லா தூங்கிட்டுருக்கா. நீங்கள் வந்து ஜங்குக் ஜங்குக் என்னடி டைம் ஆகுது? காலேஜ் இல்லையா? காலேஜா? போகணும். அப்போ போப்பா, டைம் ஆகுது, போய் கிளம்பு. உனக்கு என் டைமிங் தானே காலேஜ் ஆரம்பிக்குது. ஆமாம், நான் கிளம்புறேன் இப்போது. கிளம்புறியா? நான் வந்து கூட்டி வந்து விட்டுமா? வேணாம், டிரைவர் வந்திருக்காங்க, டிரைவர் கூட போனேன். அப்படியா? சரி போன்னு சொல்லி ஜங்குக்கு அனுப்பிச்சி விட்டான். நீங்களும் ஓகேன்னு சொல்லி ஸ்கூலுக்கு போயிட்டீங்க. ஜங்குக்கும் ஒரு ½ அன் ஹவர் அவனும் கிளம்பிட்டு காலேஜ் போயிருப்பான். அப்படியே ஒரு ஈவினிங் ஆகுது. நீங்கள் வீட்டுக்கு வரீங்க. வீட்டுக்கு வந்துட்டு ஃப்ரெஷ்ஷப்பெல்லாம் ஆகிட்டு ஃபுட் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கீங்க. நீங்கள் ஆல்மோஸ்ட் நல்லா சமைப்பீங்க. நீங்கள் சமைச்சிட்ருக்கீங்க. சமைச்சிருக்கும்போது ஜங்குக்கும் வரான். வந்துட்டியா? வந்துட்டேன். என்ன சமைக்கிற? நீங்கள் சமைக்கிறீங்க சொல்கிறீங்க. சரின்னு சொல்லி ஜங்குக்கும் போகிறான். போயிட்டா ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு வரான். வந்துட்டு வயன் என்ன? ஐ லவ் யூ. நீங்கள் வந்து பார்த்துட்டு ஐ லவ் யூ டூ. உனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னு சொல்லி ஜங்குக்கும் கேட்குறான். நீங்கள் வந்து உனக்கு ஏன் பிடிச்சிருந்துச்சு? அழகாக இருக்க, அறிவு இருக்குது, வேறு என்ன வேணும்? எனக்கு தெரியலையே, பிடிச்சிருக்கு. ஆமாம் கரெக்டு தான் சொல்லிட்டு நீங்களும் சிரிச்சிட்ருக்கீங்க, அவனும் சிரிச்சிட்ருக்கான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு 3 நாள் ஆகுது. இன்றைக்கி அந்த 3rd டே. நீங்கள் தூங்கிட்டுருக்கீங்க நல்லா. பார்த்தா காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் சண்டே வேறு காலிங் பெல் அடிக்குது. நீங்கள் வந்து யாருன்னு சொல்லி பார்க்குறீங்க.
உங்கள் முன்னாடியே ஜங்குக்கு போயிட்டுருப்பான். ஜங்குக்கு வந்து சொல்லுங்கள். மிஸ் வயன் வீடா? ஆமாம். நீங்கள்? நான் அவங்க அத்தை பையன். ஓ, மிஸ் வயன் அப்பா கிம். ஆமாம், எங்கள் மாமா. மிஸ்ஸஸ் கிம் என்னுடைய அத்தை. அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். என்னது? அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு சார். ஜங்கு கொஞ்சம் ஷாக். எது பேசாமல் பாரு, பேய் பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு நீங்களும் வெளியே வரீங்க. என்ன ஜங்குக்கு சொல்லி பார்த்தா போலீஸ் நின்றுட்டுருக்காங்க. வந்து என்னாச்சு? எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்ஸஸ் ஸ்வயன்? ஆமாம். உங்கள் அப்பா கிம் அண்ட் உங்கள் அம்மா மிஸ்ஸஸ் கிம் 2 பேருக்குமே ஆக்சிடெண்ட் ஆயிடுச்சு. ஆன் த ஸ்பாட் டெத். நீங்கள் வந்து அவங்க பாடியை வந்து மார்ச்சில் வந்து சைன் போட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு அது கேட்டோன்னே ஷாக் ஆகிடுச்சு. நீங்கள் என்ன தெரியும், கண்ணு தண்ணி மட்டும் வருது, ஆனால் அழுகலை. நீங்கள் வந்து கன்யூஸாக தண்ணி வருது. நீங்கள் அதாவது பேப்பிட்டு நின்றுட்டீங்க. ஜங்குக்கு வந்து வயன் சொல்லிட்டு உங்களுக்கு பிடிக்கிற. நீங்கள் வந்து ஜங்குக் நான் பயப்படாதடி. நான் தப்பாக கேட்டேன். அவங்க பயப்படாத வயன். அவங்க என்ன சொல்கிறாங்க? ஜங்கு அப்பா அம்மாவுக்கு என்ன ஆச்சுன்னு சொல்லி நீங்கள் அழுவுறீங்க. ஜங்குக்கு வந்து வயன் ஒன்றும் இல்லை கண்ட்ரோல் பண்ணுறான். அப்புறமா நீங்களும் அழுதெல்லாம் முடிச்சுட்டு ஜங்குக்கு வந்து இப்போ ட்ரெஸ் மாற்றுன்னு சொல்லி, இப்போ நீங்கள் வந்து ஷார்ட்ஸ் தான் போட்டுப்பீங்க, போய் ட்ரெஸ் மாற்ற சொல்கிறான். நீங்களும் போய் ஒரு சுடிதார், ஒரு பிளாக் சுடிதார் போட்டு வரீங்க. நீங்கள் அப்படியே பேச்சு வர நின்றுருக்கீங்க. ஜங்குக்கும் உங்களை வந்து கூட்டின்னு போகிறான் அந்த மார்ச்சரிக்கு. நீங்களும் போய் கேட்குறீங்க அங்கே இருக்க வாட்ச்மேன் கிட்ட, இந்த பாடி இருக்குன்னு சொல்லிட்டு. ஜங்கு தான் கேட்டிருப்பான். நீங்கள் அப்படியே நின்றுட்டு தான் இருக்கீங்க. அவங்களும் வந்து ஒரு பேப்பர் கொடுத்து அவங்களுடைய ரிலேட்டிவ் பொண்ணு பையன் அவங்கள்ட்ட சைன் வாங்குங்க. பொண்ணு பையன் இல்லைன்னா கார்டியனும் எனக்கு தெரிஞ்சவங்க சைன் போடுங்க சொல்லும்போது உங்கள்கிட்ட வந்து கொடுக்குறா ஜங்குக்கு வந்து சைன் வேணும் வயன்ட்டு. நீங்கள் வந்து ஜங்கு வயன் போடு வயன். நீங்களும் சைன் போட்டு கொடுத்துட்டீங்க. உங்களுக்கு என்ன பேசணும்னு தெரியலனா அழுக மட்டும் வருது நல்லா. இப்படி தான் அந்த இது போயிருக்கோம். நீங்கள் பாடி எடுத்துட்டு சடங்கெல்லாம் பண்ணுறதுக்கு இது பண்ணியிருப்பீங்க. நீங்கள் எதுவும் பண்ணல, அப்படியே உட்காந்துட்டீங்க. ஜங்குதெல்லாம் பார்க்குறான் உங்கள் அம்மா அப்பாவுடைய சடங்கெல்லாம். ஜங்குக்கு அம்மா அப்பா வந்திருப்பாங்க. ஜங்குக்கு அம்மா வந்தவங்க வந்து வயன் ஒன்றும் இல்லை வயன் அத்தை 3 நாள் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு இந்த வாழ்க்கையில் நம்ம போயிட்டு அத்தைன்னு சொல்லிட்டு நல்லா அழுவுறீங்க. ஏன்னா உங்களுக்கு உங்கள் அம்மா அப்பா ரொம்ப பிடிக்கும். நீங்கள் சிங்கிள் சைல்டுனால ஒரு நல்லாவே வளர்த்துருப்பாங்க உங்களை. நீங்கள் நல்லா அழுவுறீங்க. ஒன்றும் சொல்லிட்டு எல்லாரும் சமாதானம் பார்த்துட்ருக்காங்க. ஜங்குக்கு உங்ககிட்ட எதுவும் சொல்லலை. அவங்களால பார்க்க முடியல நீங்கள் அப்படி அழுவுறத. அந்த சைட்லேருந்து தான் பார்க்குறான். அது எதுவும் சொல்லலை. நீங்கள் நல்லா அழுது முடிச்சுட்டு உக்காந்துட்ருக்கீங்க. சடங்கெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உக்காந்துட்ருக்கீங்க. ஜங்குக்கு வந்து பையன் சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். போய் சொல்லாத. சாப்பிட்டேன். அப்போ ஜங்குக்கு அம்மாவும் வராங்க. என்னடா ஆச்சுன்னு கேட்கும்போது சாப்பிட்டலாமா அவளா? அவள் 2 நாளாக சாப்பிடலடா. என்ன கொடுத்தாலும் குடிக்கவும் மாட்றா, சாப்பிடவும் மாட்றா. ஜங்கு பார்த்து முறைக்கிறான். நீங்கள் வந்து திருப்பி அழுவ ஆரம்பிச்சிட்டிங்க. ஜங்கு வந்து நீ இப்போமா நான் பார்த்துக்கிறேன். சரிடா. ஜங்கு வந்து டக்குன்னு பிடிக்கிறான். வயன் என்னாச்சு வயன்? நான் என்ன பண்ணிட்டேன் மாமா? என்னால் முடியல மாமா. எனக்கு என்ன சாப்பிடணும்னு தோணலை. வயன் ஏன்காக நான் யோசிக்க மாட்டியா? நான் எவ்வளோ லவ் பண்ணுறேன் வயன்.
ஏன்காக நான் யோசிமா? உனக்காக நான் யோசிக்கலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எனக்கு முடியல. இப்போ நீ சாப்பிடலன்னா நானும் சாப்பிட மாட்டேன். நீ ஏன் சாப்பிட மாட்ட? நீ சாப்பிடல. பைத்தியம் பாடு பேசாத. நீ தாண்டி பைத்தியம் பாடு பேசுகிற. சாப்பிடு போ. நீங்கள் அப்படியே உட்காந்துட்டு இருக்கீங்க. ஜங்குக்கு போயிட்டு ஒரு பிளேட்டில் சாப்பாடு போட்டு வந்து உங்கள் கூட்டி விடுங்க வந்து. வேணாம். இப்போ நீ சாப்பிட்றியா இல்லை நான் பேசவே மாட்டேன் வயன். நீங்களும் வாயை தொடிக்கிறீங்க. ஜங்குக்கும் அங்கே ஊட்டி ஊசிட்டு உங்களை அப்படியே அவன் மடி மேலேயே படுத்துங்க வச்சிட்ருப்பான். இந்த மாதிரி தான் இதாகுது. நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் தான் இருக்கீங்க. உங்கள் அம்மா அப்பா ஒரு பிஸ்னஸ் மேனால் உங்களுக்கு வந்து அவ்வளோவா தெரில உங்களுக்கு அந்த மணி ப்ராப்ளமெல்லாம். ஆனால் ஜங்குக்கு அம்மா வந்து டெய்லி சமையல் மட்டும் உங்களை பண்ணி அனுப்பிச்சி விடுவாங்க. நீங்கள் வந்து அப்பப்போ போயிட்டு வருவீங்க. இந்த மாதிரி நீங்கள் 10th முடிச்சுட்டு 12th முடிச்சிட்டிங்க. இப்போ நீங்கள் வந்து ஜங்கு வீட்டுக்கு தான் போகிறீங்க சண்டே டைம். அப்போ ஜங்குக்கும் அவங்க அம்மா சண்டை போட்டுட்ருக்காங்க. அம்மா சொன்னால் கேட்க மாட்டேன். எனக்கு வேணான்னு சொல்கிறேன்லம்மா. என்னடா 2 இயர்ஸாக பார்க்குறேன் பொண்ணுங்க ஃபோட்டோ காமிக்கன்னு கேட்கவே மாட்டுற. பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் ஒய்ஃபெல்லாம் இருக்காங்க, பொண்ணுங்கெல்லாம் இருக்காங்கன்ற. அம்மா வேணாம்மா. என்னடா நினச்சிட்ருக்க? என்ன பொண்ணு லவ் பண்ணுறியானா அதுவும் சொல்ல மாட்டுற. சொல்லேன்டான்னு சொல்லும்போது நீங்கள் வந்து டைம் டேபிள் உட்காந்துட்ருக்கீங்க. நீங்கள் எதுவுமே சொல்லலை. வாயை மூட்டை உட்காந்துட்ருக்கீங்க. ஆல்ரெடி நடக்கிற தன்பாடு உட்காந்துட்ருக்கீங்க. நான் ஒரு பொண்ணு லவ் பண்ணுறேம்மா. நீங்கள் தண்ணி குடிச்சிட்டு டக்குனு உங்களுக்கு புடையில இருக்கும். என்னடா சொல்கிற? ஆமாப்பா. ஜங்குக்கு அப்பா வாங்க தான் இருப்பார். என்னடா சொல்கிற? ஆமாப்பா. ஆமாம்மா நான் லவ் பண்ணுறேம்மா. யார்ரா? உனக்கு தெரிஞ்ச பொண்ணா? எனக்கு தெரிஞ்ச பொண்ணா? நம்ம ரிலேட்டிவா? ஆமாம். ஜங்குக்கு அம்மாவும் அவங்களுடைய கசினுடைய பசங்க பேரெல்லாம் சொல்கிறாங்க. இல்லை உங்கள் பேர் சொல்லவே இல்லை. என்ன உங்களுக்கும் ஜங்குக்கு ஏசி பேசினாலே அவங்க அப்படி சொல்லலை. அப்போ யார்டா? நீ ஒரு பேர் மறந்துட்டியம்மா. யார் பேர்? நான் வீட்டில் ஒருத்தர் உட்காந்துருக்காள் இப்போது. வைகனா? ஆமாம். என்னடா சொல்கிற? ஆமாம்மா நான் வயன் லவ் பண்ணுறோம். ஒன் சைட் கிடையாதா? டபுள் சைடா? ஆமாம்மா நானும் வயனும் 2 years லவ் பண்ணுறோம். என்னது? ஆமாம்மா. உங்கள் அம்மாவுக்கு ஷாக் ஆயிடுச்சு. அப்படியே உட்காந்துட்டாங்க. என்னால் ஒத்துக்க முடியாதுடா. ஏம்மா? உனக்கு அவளுக்கு 6 வயசு டிஃப்ரென்ஸ்டா. அம்மா அதுக்கு என்னம்மா 6 வயசு தானம்மா. உனக்கு அப்பாவுக்கும் 8 வயசு டிஃப்ரெண்ட்மா. அந்த காலத்தை தெரியாமல் கல்யாணம் பண்ணி விட்டாங்க. விட்டுடா இந்த காலத்துல. அம்மா ஜங்குக்கு சொல்கிறான். நான் கேட்கவே இல்லை. அவங்க ஜங்குக்கு அம்மா நீங்கள் வந்து அப்படி நின்றுட்டுருக்கீங்க அவங்கள பார்த்துட்டு. வயன் அத்தை உண்மையா? அத்தை அது சொல்லுடி. ஆமாம் அத்தை. ஜங்குக்கு அம்மா தலைமையிலே கை வச்சுட்டு உட்காந்துட்டாங்க. ஜங்குக்கு அப்பா வந்து இப்போ எதுக்கு அப்புறம் உட்காந்துட்ருக்க? ஆறு அவங்க பிடிச்சிருக்குன்னா கல்யாணம் பண்ணி வை. இப்போ தாங்க 12th கம்ப்ளீட் பண்ணியிருக்கா. ஜங்குக்கு அப்போ உங்களை பார்த்துட்டு உனக்கு இப்போ கல்யாணம் பண்ண ஓகேவாமான்னு கேட்குறாரு. நீங்கள் ஒன்று யோசிக்கிறீங்க. உங்கள் அம்மா அப்பா இல்லாத டைம்லலாம் ஜங்குக்கு அம்மா அப்பா தான் நல்லா பார்த்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நம்ம அம்மா அப்பா இல்லாத டைமில் அவங்க நம்ம பார்த்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு சந்தோஷமே ஜங்குக்கு கல்யாணம் தான். ஒத்துக்கலாம்னு சொல்லிட்டு நீங்களும் மாமா அது எனக்கு ஓகே தான் மாமான்றீங்க. ஜக்கு உங்களை பார்த்து சிரிக்கிறான். நீங்கள் வந்து சிரிக்கிறோம்ப்பா பைத்தியக்காரமாக பார்க்குறீங்க. உங்கள் அத்தை வந்து பையனது அத்தை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை எனக்கு ஓகே தான் அத்தை. ஆனால் நீ படிக்கலாமா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை அத்தை நான் படிச்சுக்கிறேன் அத்தை. இந்த மாதிரி தான் இதாக இருக்கும். 1 week என்கேஜ்மெண்ட்டாக இருக்கும். என்கேஜ்மெண்ட் ஆகி 1 month கல்யாணமும் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களும்
ஜேகே ரூமில் தான் இருக்கீங்க. நீங்கள் வந்து ஜேகே வந்து வயன் என்ன ஐ லவ் யூ ஐ லவ் யூ டூ. என்னடி எவ்ரி டைம் நான் தான் ஐ லவ் யூ சொல்கிறேன். ஐ லவ் யூ டூ சொல்கிறது கூட அப்போ தான் ஐ லவ் யூ டூன்ற. ஒன்றும் இல்லை. வயன் என்ன? எனக்கு குழந்த வேணும். நீங்கள் திரும்பி என்னது குழந்த வேணும் வயன்? நான் காலேஜ் தான் போகிறேன் இப்போலாம் வேணாம். ஏன் நான் காலேஜ் படிக்கணும் இதெல்லாம் இருக்குல்ல. ஸ்டேட்டஸ் போட்டுக்க வேண்டி. ஸ்டேட்டஸ் எல்லாம் போட்டாங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டீங்க. அந்த மூஞ்சி எப்படி வச்சுருக்கீங்க? இப்போ என்ன சொல்கிற? காலேஜ் 3 இயர்ஸ் தானே, மூடிட்டோம், அம்மா பார்த்துக்கலாம். அதுக்கு என்னால் பணமாக இருக்க முடியாது. நீங்கள் யோசிச்சு ப்ரொடெக்ஷன் போட்டுக்கோ. என்னது ப்ரொடெக்ஷன்? உங்களுக்கு பார்த்து முடிக்கிறான். உனக்கு அப்புறம் எப்படி தெரியும்? நீங்கள் வந்து படிச்சிங்க? ஆமாம் படித்தேன். கரெக்டு தான். அந்த மாதிரி பார்க்குறான். இந்த மாதிரி தான் உங்களுக்கு டேஸாக போயிருக்கும். ஒரு 3 இயர்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நீங்களும் உட்காந்துட்ருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ஒரு கால் வருது உங்கள் பாட்டி. நீங்கள் வந்து சொல்லு பாட்டி. வயன் அத்தை நான் தான்ம்மா உங்கள் அப்பாவுடைய 2வது தங்கச்சி. சொல்லுங்க சின்னத்தை. பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் வந்துச்சுமா. என்ன பாட்டி சொல்கிறீங்க? என்னத்த சொல்கிறீங்க? ஆமாம் வயன், பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் ஆயிடுச்சு. சீக்கிரமாக வரீங்களா? பாட்டி உன்னையும் ஜேகேவும் பார்க்கணுன்னு சொல்கிறாங்க. வரேன் சொல்லிட்டு நீங்களும் ஜங்குக்கு ஹெல்ப் பண்ணிங்க. ஜங்குக்கு வந்து என்ன வயன் காலையிலேயே ஜங்குக் பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக்கும். ஜங்கு டக்குன்னு என்னது பாட்டிக்கு ஹார்ட் அட்டாக் ஆகிடுச்சான். ஜங்குக்கும் உங்கள் சீக்கிரமாக ரெடியாக நீங்கள் கிளம்புறீங்க உங்கள் பாட்டி பார்க்க. நீங்களும் ஜங்குக்கு ரீச் ஆகிட்டு போய் பார்க்குறீங்க. உங்கள் பாட்டி ஐசியூவில் இருக்காங்க. நீங்கள் உனக்கு நல்லா மிச்சிட்டிங்க. உங்களுக்கு செகண்ட் ரொம்ப பிடிச்ச ஆள் உங்கள் பாட்டி தான். உட்காந்து நல்லா அழுவுறீங்க. ஜங்கு இப்போ ஏண்டி அழுவுற? இன்னைக்கு என்ன நாள் தெரியுமா? என்ன நாள் வேறு பார்க்குறான். இன்னைக்கு தான் அம்மா அப்பாவுக்கும் ஆக்சிடெண்ட்டாக இப்போ பாட்டிக்கும் சொல்லிட்டு பயங்கரமாக அழுவுறீங்க. உங்களுக்கு இது என்ன பேட் சைன் மாதிரியே தோணுது. நீங்கள் வந்து ஓனக்காக அழுதுட்டுருக்கீங்க. ஜங்கு வந்து அப்படிலாம் ஒன்றும் இல்லை வேணும்னு சொல்லிட்டு உங்கள் சமாதானம் பார்த்துட்ருக்கான். ஒரு 1 hour இருக்குமா டாக்டர் வெளியே வராங்க. வந்து டாக்டர் என்னாச்சு? அவங்க ரொம்ப சீரியஸாக இருக்காங்க. இன்னும் ஒரு 1/2 hour மேலே உடல் இருக்க சான்சஸ் இல்லை. என்ன பேசணுமோ இப்படி பேசிக்கோங்க சொல்லிட்டு போயிருந்தாங்க. உங்களுக்கு மனசே வந்துச்சு. நீங்கள் வந்து உள்ளே போகிறீங்க. உங்கள் பாட்டி வந்து வயன் ஜங்குக் எப்படிதான் இருக்கீங்க? உங்களுக்கு அதுலேருந்தெல்லாம் தண்ணி வருதானே? வந்து நல்லா தான் இருக்கும் பாட்டி. பார்த்து நாள் ஆச்சுல பாட்டி. சரிடா அப்போல்லாம் அழுவக்கூடாதுடா. நான் என் என்னுடைய பையன் பொண்டாட்டிக்கிட்ட போகிறேன்டா. நான் சந்தோஷமாக இருப்பேன். நீங்கள் ஒன்றா அழுவுறீங்க. உங்கள் பாட்டியெல்லாம் ஒன்று சொல்லி உங்கள் சமாதானம் பார்த்துட்டாங்க. அவங்க உடம்பு முடியலன்னா கூட உங்கள் சமாதானம் பார்த்துட்டாங்க. உங்கள் பாட்டுக்கும் ரொம்ப பிடிக்கும். ஜங்குக்கோ பார்த்துட்ருக்கான். அவன் கல்யாணம் தண்ணி வருதுன்னு எதுவும் சொல்லலை அவன். ஜங்குக் பாட்டி கொலைப்பேரன் பேச்சு பார்க்கலான்னு நினச்சேன். நான் பார்க்க முடியல.
உங்களுக்கு என்ன அழுக வருது கேட்டோன்னே? பரவாயில்ல, நான் போய் என் பையனையும் என் மருமகளையும் பார்த்துக்கிறேன் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்கும் போது அவங்க எழுந்து போயிருப்பாங்க. நீங்களும் ஓன அழுவுறீங்க. அப்போ போய் ஃபுனரெல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் உட்காந்துட்டு இருக்கீங்க ஜங்குக்கு வந்து. ஏண்டி அழுவுற ஜங்கு? ஒன்றும் இல்லை வைன்னு சொல்லிட்டு உங்களை கட்டி பிடிச்சிட்டு சமாதானம் பார்த்துட்டு இருக்கான். நெக்ஸ்ட் பார்ட் கண்டினியூ பண்ணலாமா? 25 minutes ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். பாய்.